வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அரைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கிறேன், மிளகாய் வத்தல். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம திரும்ப இது கூட மாவு போட்டு அரைக்க தான் போகிறோம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசைக்கல் சூடேற்றிக்கலாம். இதில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ தோசைக்கல் சூடேறிடுச்சு. நம்ம லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம மேலே நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அழகாக வரும் இந்த தோசை. பயப்படவே தேவையில்லை. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே வெறும் தோசையாகவே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா இந்த ஒரு சைடும் வெந்துருச்சு. சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.